ஹாய்ங்க, நான் உங்கள் ஃபிசியோ மாஹி. நேற்று நம்ம பிரேக்கல் பிளெக்ஸஸை ரொம்ப கிளியராக பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பிரேக்கல் பிளெக்ஸஸ் எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. பிரேக்கல் பிளெக்ஸஸ் நம்ம பிரேக்கிள்னா அப்பர் லிம் பார்த்தோம். பிளெக்ஸஸ்னா நெட்வொர்க் ஆஃப் நர்வ் இல்லைன்னா பஞ்ச் ஆஃப் நர்வ். அப்பர் லிம்ல சப்ளை பண்ற எல்லா நர்வுமே பிரேக்கல் பிளெக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். பிரேக்கல் பிளெக்ஸஸ் எங்கேருந்து அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட்லேருந்து அரைஸ் ஆகுது. அது லெவல் பார்த்தீங்கன்னா C5, C6, C7, C8, T1. நம்ம பிரேக்கல் பிளெக்ஸஸோட பார்ட்டை எவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நிமோனிக் சொல்கிறேன். Remember to drink cold beer. இல்ல R தான் வந்து ரூட், T தான் வந்து ட்ரங்க், D வந்து டிவிஷன், C வந்து கார்ட்ஸ், B வந்து பிரான்ச்சஸ். ரிமெம்பர் டு ட்ரிங்க் கோல்ட் பியர். இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை நம்ம நிமோனிக்ஸா எடுத்துக்க போறோம். இப்போ பிரேக்கல் பிளெக்ஸஸோட ரூட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா C5ம் C6ம் கம்பைன் பண்ணி அப்பர் ட்ரங்கை ஃபார்ம் பண்ணுது. C7 ரூட் வந்து கண்டினியூ ஆஸ் மிடில் ட்ரங்க். இப்போ C8ம் T1ம் கம்பைன் பண்ணி லோயர் ட்ரங்கை ஃபார்ம் பண்ணுது. C5ம் C6ம் ரூட் ஃபார்ம் பண்ணி அப்பர் ட்ரங்க் ஃபார்ம் பண்ணுது. C7 மட்டுமே ரூட்டை ஃபார்ம் பண்ணிட்டு அண்ட் மிடில் ட்ரங்கை ஃபார்ம் பண்ணுது. C8 T1 ரெண்டுமே சேர்ந்து ஒரு ரூட் அண்ட் மிடில் லோயர் ட்ரங்கை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த போர்ஷன் தான் அப்பர் ட்ரங்க், இந்த போர்ஷன் மிடில் ட்ரங்க், இந்த போர்ஷன் லோயர் ட்ரங்க். இது எல்லாமே ரூட்ஸ். இப்போ நம்ம பிரேக்கல் பிளெக்ஸஸோட டிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் ட்ரங்க் வந்து ஒரு வென்ட்ரல் டிவிஷனும் அண்ட் ஒரு டார்சல் டிவிஷனும் கொடுக்குது. வென்ட்ரல், டார்சல். இப்போ மிடில் ட்ரங்க் வந்து ஒரு வென்ட்ரல் டிவிஷனும் அதே மாதிரி ஒரு டார்சல் டிவிஷனும் கொடுக்குது. இது வென்ட்ரல், இது டார்சல். இப்போ லோயர் ட்ரங்க் என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வென்ட்ரல் டிவிஷன், அதுக்கப்புறம் ஒரு டார்சல் டிவிஷன். வென்ட்ரல், டார்சல். இப்போ எல்லா டார்சல் டிவிஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். அப்பர் ட்ரங்கோடைய போஸ்ட் டார்சல் டிவிஷனும், மிடில் ட்ரங்கோட டார்சல் டிவிஷனும், அதுக்கப்புறம் லோயர் ட்ரங்கோட டார்சல் டிவிஷன் எல்லாமே வந்து ஒரு ஆரோ மாதிரி ஃபார்ம் பண்ணுது.
இப்போ பிரேக்கல் பிளெக்சஸ் உடைய கார்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கார்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, அப்பர் ட்ரங்கோடைய வென்ட்ரல் டிவிஷனும் மிடில் ட்ரங்கோடைய வென்ட்ரல் டிவிஷனும் இட் கண்டினியூஸ் ஆஸ் லேட்ரல் கார்டு. அப்புறம் மிடில் ட்ரங்கோடைய டார்சல் டிவிஷனும் அப்பர் ட்ரங்கோடைய டார்சல் டிவிஷனும் லோயர் ட்ரங்கோடைய டார்சல் டிவிஷனும் ஜாயிண்ட் ஆகி இட் கண்டினியூஸ் ஆஸ் போஸ்டீரியர் கார்டு. அப்புறம் லோயர் ட்ரங்க்ல வெறும் வென்ட்ரல் டிவிஷன் மட்டுமே வந்து இட் கண்டினியூஸ் ஆஸ் மீடியல் கார்டு. இப்போ நம்ம பிரேக்கல் பிளெக்சஸ் உடைய பிரான்ச்சஸ் வந்துட்டோம், லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ posterior cord is divides into two, and the lateral cord, medial cord, it gets combined and it form nerve, and here one, it's look like blockade. இந்த பிரான்ச்சஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன நிமோனிக் சொல்கிறேன். மர் மு. இந்த பிரான்ச்சஸ் ஒரு நிமோனிக்ஸ் கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மர் மு. அண்ட் மர்மு உடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, M stands for musculocutaneous nerve, and A stands for axillary nerve, and R stands for radial nerve, and again M stands for medial nerve, U stands for ulnar nerve. அண்ட் உங்களுக்கு இந்த டயக்ராம் எவ்வளோ யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை வச்சு ரூட் வேல்யூ கூட கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னீங்கன்னா, இப்போ ஆக்சிலரி நர்வோடைய ரூட் வேல்யூ இஸ் C7 அண்ட் இட் ஹேஸ் அ வென்ட்ரல் டிவிஷன், டார்சல் டிவிஷன் அகெயின். ஸோ C5 C6 C7 இந்த 3 ரூட் வேல்யூ தான் வந்து ஆக்சிலரி நர்வுக்கு. இப்போ மஸ்குலோகுட்டீனியஸ் ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, இட்ஸ் C5 C6, அதுக்கப்புறம் இட் ஹேஸ் அ வென்ட்ரல் டிவிஷன், ஸோ C7 ஆட் ஆகுது. ஸோ C5 C6 C7 தான் மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வோடைய ரூட் வேல்யூ. அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பிரான்ச்சஸ் எல்லாமே மீடியல் அண்ட் லேட்ரல் போஸ்டீரியர் கார்ட்லேருந்து அரைஸ் ஆகிற பிரான்ச்சஸ். அண்ட் இப்போ நம்ம பிரேக்கல் பிளெக்சஸோடைய பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அரைஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் லைக் ரூட்லேருந்து ஒரு கோடு, அண்ட் C5 6 லேட்ரல்ல ஒரு கோடு, போஸ்டீரியர்ல 3 கோடு, மீடியல்ல 3 கோடு, அண்ட் அப்பர் ட்ரங்க்ல 2 கோடு. லைக் இதுதான் வந்து பிரான்ச்சஸ் ஃபார் பிரேக்கல் பிளெக்சஸ். இப்போ நம்ம ரூட்லேருந்து அரைஸ் ஆகிற நர்வ்னு பார்த்தீங்கன்னா, C5 C6 C7 இந்த 3மே கம்பைன் ஆகி ஒரு நர்வ் அரைஸ் ஆகுது. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் thoracic நர்வ். இது எந்த மசிலுக்கு சப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செரட்டஸ் ஆன்டீரியர் மசிலுக்கு. அண்ட் C5 C6 மட்டுமே கம்பைன் ஆகி ஒரு நர்வ் சப்ளை ஆகுது. அது என்ன நர்வ் பார்த்தீங்கன்னா டார்சல் ஸ்கேப்புலார் நர்வ். இது ராமாய்ட்ஸ் மேஜர் மசில்கெல்லாம் சப்ளை பண்ணுது. இப்போ இந்த லேட்ரல் கார்ட்லேருந்து அரைஸ் ஆகிற நர்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் பெட்டோரியல் நர்வ். இப்போ லேட்ரல் பெட்டோரியல் நர்வ் இங்க அரைஸ் ஆகுது, அண்ட் மீடியல் பெட்டோரியல் நர்வ் எங்க அரைஸ் ஆகுது பண்ணா மீடியல் கார்டில் இருக்கிற இந்த லைன்ல மீடியல் பெட்டோரியல் நர்வ் வந்து அரைஸ் ஆகுது. இப்போ போஸ்டீரியர் கார்ட்லேருந்து 3 பிரான்ச்சஸ் அரைஸ் ஆகுது. அதோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து அப்பர் சப்காப்புலார், and last one lower
சப்காப்புலார் அண்ட் இது வந்து thoracodorsal nerve. அண்ட் இப்போ மீடியல் கார்ட்ல அதே மாதிரி 3 பிரான்ச்சஸ் அரைஸ் ஆகுது. அதோட ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸ் நம்ம பார்த்தோம், மீடியல் பெக்டோரியல் நர்வ். அண்ட் லாஸ்ட் பிரான்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியல் ஆன்டி brachial cutaneous nerve. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா medial brachial cutaneous nerve. இந்த medial brachial cutaneous nerve வந்து supply for arm and medial antebrachial cutaneous nerve is supply for forearm. இப்போ நம்ம ரூட்ல இருந்து அரைஸ் ஆகிற பிரான்ச்சஸும் கார்ட்ஸ்ல இருந்து அரைஸ் ஆகிற பிரான்ச்சஸுமே நம்ம பார்த்தாச்சு. பிரேக்கல் பிளெக்ஸஸோட பிரான்ச்சஸ் இது. அண்ட் அப்பர் ட்ரங்கோடைய பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சஸுக்கு. ஒன்று வந்து சப்காப்புலார் நர்வ், அதுக்கப்புறம் சப்கிளேவியஸ் நர்வ். அவ்வளோதான் கைஸ், இதான் வந்து பிரேக்கல் பிளெக்ஸஸ் உடைய சிம்பிள் டயக்ராம். இதை நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை, பிகாஸ் எல்லா இடத்துலையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு இன்ட்டு மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அண்ட் இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் நர்வ் வந்து என்னென்ன மசிலுக்கெல்லாம் சப்ளை ஆகுது நான் வந்து பிஃபோராக போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இதான் வந்து பர்ஃபெக்ட் ஒரு பிரேக்கல் பிளெக்ஸஸோட டயக்ராம். இந்த டயக்ராம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு எக்ஸாமில் போட்டாலே உங்களுக்கு ஃபுல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவ் வீடியோஸ் நான் டெய்லியும் போடுவேன், மறக்காம பாருங்க. பாய்.